Hi friends, welcome to Shanti's kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கடாயில சின்ன கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவை கடாயில போட்டு பச்சை வாடை போறதுக்கு வறுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை வாடை போனதும் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு கிளாஸ் அரிசி மாவுக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவை ரொம்ப கெட்டியாகவும் பிசையாமல் தண்ணியாகவும் பிசையாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நான் காமிச்சிருக்கிற பதத்துக்கு மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு தயாராச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். நாங்கள் இந்த சைஸுக்கு உருட்டியிருக்கோம். நீங்கள் சின்னதாகவும் உருட்டிக்கலாம், பெருசாகவும் உருட்டிக்கலாம். இந்த பால் கொழுக்கட்டைக்கு மெயினே தேங்காய் பால் தான். ஒரு பெரிய தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வர பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயில் 2லேருந்து 3 தடவை பாலை எடுத்துக்கோங்க. பால் திக்காக தான் இருக்கும். 2வது பாலும் 3வது பாலும் தண்ணியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி தான். நான் 2 கிளாஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தக்கன நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள். உருட்டி வச்ச கொழுக்கட்டையை இட்லி தட்டில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு. இதை ஒரு பெரிய தட்டில் மாற்றிக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணியில் எடுத்து வச்சுக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது பாலையும் 3வது பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்க தேங்காய் பாலில் அரிசி மாவை 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் பாலை விட்டு அரிசி மாவை கலந்துக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பாலை கொழுக்கட்டையில் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை தண்ணியாக இருந்ததுனால அரிசி மாவை சேர்த்துருக்கேன். 5லேருந்து 10 நிமிஷம் கொதி வந்தோடனே இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.